பாஜகவுடன் நெருங்கும் வரலாற்று பிழையை திமுக செய்யாது என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், கடந்த ஆண்டுகளில் நடந்த நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காதது ஒரு அடையாள போராட்டம் எனவும், தற்போது தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை கேட்டு கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் தெரிவித்தார். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் நல்லதொரு இணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பதற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம். அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை. இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும், நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதனை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், கீழடி ஆய்வறிக்கை என்பது கற்பனையான ஒன்று அல்ல என தெரிவித்துள்ளார். அதில் என்ன முரணான தகவல் இருக்கிறது என்பதை மத்திய அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று கூறியவர், கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது அவர்களுக்கு கொண்டிருக்கும் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். கீழடி ஆய்வறிக்கை என்பது கற்பனையான ஒன்று அல்ல, இட்டுக்கட்டி எழுதப்பட்ட ஒன்று அல்ல, வரலாற்று தரவுகளுக்கு முரணானவை அல்ல. அதில் என்ன அவர்களுக்கு ஐயம் இருக்கிறது அல்லது முரணான தகவல்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லட்டும். அவ்வாறின்றி அதனை திருப்பி அனுப்பி திருத்தம் செய்து அனுப்புங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழர் தொன்மை குறித்த புரிதலில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அல்லது காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது.